ஆன்சர். நான் வந்து வெப் டெவலப்பரா டாக்குமெண்ட் டெக் அண்ட் சொல்யூஷன்ஸ் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு டாபிக் வந்து வெப் டெவலப்பர். வெப் டெவலப்பர்ல HTML, CSS, JavaScript சொல்லிட்டு மெயின் கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுல HTML பத்தி நம்ம என்ன பண்ணலாம். ஸோ HTML அப்படின்னா என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது HTML-ஓட இருக்கும். சோ HTML என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வெப் பேஜோட கண்டென்ட்டையும் ஸ்ட்ரக்சரையும் சொல்றதுதான் HTML சொல்லுவாங்க. அதுல என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் டேக். சோ ஹெட்டிங் டேக் என்ன அப்படின்னா நம்ம பேஜோட ஹெட்டிங்ஸ் கொடுக்கறது எல்லாமே ஹெட்டிங் டேக்ல வருவோம். அது H1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி H6 வரைக்கும் கண்டினியூஸா இருக்கும். சோ H1ல இருந்து H6 வரைக்கும் போக சைஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த டேக் வந்து பேராகிராஃப் டேக். ஸோ பேராகிராஃப் டேக் பொறுத்த வரைக்கும் இது உள்ள இருக்க கண்டென்ட்ல வந்து பேராகிராஃப் டேக்ல நம்ம போடுறோம். ஸோ இது வந்து ஒரு ஹெட்டிங் கீழே அதோட சைல்டா வர வேண்டியது பேராகிராஃப். ஸோ அடுத்து பார்க்க போற டேக் வந்து ஆங்கர் டேக். சோ இதுதான் வந்து ஆங்கர் டேக். ஆங்கர் டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் நேவிகேட் ஆகுறப்போ இது ஒரு லிங்க் கிளிக் பண்ணா அதோட பேஜ் நேவிகேட் ஆகுறது இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். அது href அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த பேஜ் போகிறதோட பார்த்த கூப்பிடுறதா வந்து இந்த hrefல போகும். ஸோ அடுத்த டேக் நம்ம பார்க்கும்போது வந்து இமேஜ் டேக். ஸோ இமேஜ் டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இருக்க இமேஜ நம்மளோட சைட்ல இம்போர்ட் பண்ணதுக்காக இமேஜ் டேக் யூஸ் பண்ணுவோம். இதுல இருக்க இந்த SRC அப்படிங்கிறது வந்து நம்மளோட இமேஜோட பார்த்த வந்து குறிக்கிறது. சோர்ஸ் பார் அப்படிங்கிறது தான் SRC. அடுத்து வந்து UL டேக், அன்ஆர்டர்டு லிஸ்ட். UL டேக் அப்படிங்கிறது அன்ஆர்டர்டு லிஸ்ட் வச்சிருந்தது. இப்போ அன்ஆர்டர்டு லிஸ்ட் என்ன அப்படின்னா நம்மகிட்ட ஒரு 10 ஐட்டம் இருக்கு அப்படின்னா நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐட்டம் 1 அப்படிங்கிறது அப்படின்னா இந்த ஒரு புல்லட் பாயிண்ட். அடுத்து ஒன்று ஐட்டம் 2 அப்படிங்கிறது ஒரு புல்லட் பாயிண்ட். ஸோ ஐட்டம் 3 அப்படிங்கிறது ஒரு புல்லட் பாயிண்ட். ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்க நம்ம வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சு அந்த லிஸ்டா மென்ஷன் பண்ணி ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு அன்ஆர்டர்டு லிஸ்ட். அடுத்து வந்து ஆர்டர்டு லிஸ்ட். ON டேக். ON அப்படின்னா அன்ஆர்டர்டு லிஸ்ட். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா புல்லட் பாயிண்ட்ஸ் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெட்ராஸ் வந்து போயிட்டே இருக்கும். நம்பர்ஸ்லயோ இல்ல ரோமேட்டர் நம்பர்ஸ்லயோ இதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது பத்தி ஆர்டர்டு லிஸ்ட். அது ரெண்டையுமே மென்ஷன் பண்றதுதான் லிஸ்ட். ஸோ லிஸ்டோட டேக் வந்து எல்ஐ டேக் இருக்கும். இந்த எல்ஐ டேக் உள்ளதான் நம்மளோட ஐட்டம்ஸோட லிஸ்ட வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார்மேட் எப்படி வரும் அப்படின்னா UL ஆர் ஆர்டர்டு லிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு எல்ஐ அப்படின்னு போகும். எல்ஐ ஒரு ஐட்டம் 1 அப்படின்னு போட்டு எல்ஐ. ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரிதான் ஒரு ஆர்டர் லிஸ்டோ இல்ல அன்ஆர்டர் லிஸ்டோ கொடுத்துட்டு அதுக்குள்ள இந்த லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து லிஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எஜுகேஷன் டீடைல்ஸ் அந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்ல நீட்டா நம்மளோட சைட்ல அப்லோட் பண்றது தான் இந்த டேபிள் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு TR டேக். TR அப்படின்னா டேபிள் ரோ. டேபிள் ரோ அப்படிங்கிறது TR டேக். என்ன அப்படின்னா நம்ம டேபிள்ல நம்மளோட டேட்டாஸ் இம்போர்ட் பண்றதுக்கு ரோ வைஸ் தான் இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்காக இந்த TR டேக் யூஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது டேபிள் ஹெட்டிங். டேபிள் ஹெட்டிங் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஹெட்டிங் ஆகும். அந்த ஹெட்டிங் தான் நம்ம வந்துட்டு ஹெட்டிங்ல TH அப்படிங்கிற டேக் ஆகும். மூணாவதா டேபிளோட டேக்ஸ்ல பார்க்கப்படுறது வந்து TD, அதாவது டேபிளோட டேட்டா. என்னது டேபிளோட டேட்டா. ஸோ டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உள்ள இருக்க கண்டென்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேபிளோட ஹெட்டிங் என்னன்னா நேம், ஐடி கார்டு நம்பர், கோல் நம்பர் அந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க டேட்டாஸ் தான் வந்து இந்த TD அப்படிங்கிற டேக் இருக்கும். ஸோ இது 3 தான் டேபிளோட முக்கியமான இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஃபார்ம் டேக். ஃபார்ம்ல வந்துட்டு
ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஃபார்ம் ஓபன் பண்ணி ஃபார்ம் ஸ்லாஷ் அப்படி ஸ்லாஷ் ஃபார்ம். ஃபார்ம் டேக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் இன்புட்ஸ் வந்து இதுல கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்ம் டேக இன்னொரு ரெண்டு முக்கியமானது இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஒண்ணு லேபிள், இன்னொன்னு வந்து இன்புட். என்னென்ன சொன்ன லேபிள் இன்புட். லேபிள் என்ன அப்படின்னா ஒரு இன்புட் அப்படிங்கிறத யூசருக்கு இருந்து வாங்குறது. அந்த யூசர் இருந்து என்ன வாங்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லேபிள் தான் இது. லேபிள் எப்படி இருக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு போடுவோம். இன்புட் எப்படி இருக்கும்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோ நம்பர் பாக்ஸோ டைப் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்துட்டு லேபிள். அது என்ன டெக்ஸ்ட் இன்புட் வாங்குறது தான் வந்து அதுக்கான இன்புட் டேக்.